இந்த திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப அவர் சொல்லுவார், டாக்டர் தமிழிசையை பார்த்தா அவங்க பொது வாழ்க்கைக்கு வரவங்கள மாற தெரியுறாங்க, அதுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிகழ்வுக்கு சௌந்தரராஜன் மணமகன் துணை நிற்க வேண்டும் என்ற வார்த்தை இருக்கும். அது ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரில. அன்றைக்கி எம்ஜிஆர் அவரோட வாயால் சொன்ன வார்த்தை அது. வருங்காலத்தில் உங்கள் மனைவி அவரோட ஆசீர்வாதமும் இருக்கே. ஆமாம், அவருடைய ஆசீர்வாதம் இருக்கார். அவர் மாலை எடுத்து கொடுப்பாரு. கலைஞர் அவர்கள் வந்து மாலை எடுத்து கொடுத்தாங்க. அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுப்பாரு. தாலி கட்டுறப்ப அந்த தாலியை வந்து கையால் தாங்கிட்டு இருப்பார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 முடிச்சு போட்டாச்சா அது மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், விட்டுறக்கூடாதுன்னு விட்டேன். ஏன்னா வந்து ஒரு முறை இன்சிடென்ட் அவர் பேசுகிறப்ப சொன்னார், ஒரு கல்யாணத்தில் என்னை பார்த்த பரபரப்பில் தாலி கட்டுற நேரத்தில் மகனமான் வந்து அவசரத்தில் விட்டோன்னு தாலி கீழே விழுந்துடுது, அப்படி விடக்கூடாதுங்கிறனால அவரோட உதவியாளர் வந்து எங்கிட்ட விளக்கமாக சொன்னார். இப்போ தலைவர் வந்து 3 முடிச்சு போட்டு அந்த விபூதி வச்சு விற்பாடு போட்டாச்சான்னு உறுதி பண்ணிட்டு தான் கையை விடுப்பார். ஏன்னா ஒரு தடவை தாலி விழுந்துடுது, அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறக்காக எம்ஜிஆர் வந்து அந்த தாலி பிடிச்சிட்டே நின்றுருப்பார். எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர்கள் சொல்லி அது என்ன மாப்பிள்ளை நல்லா முடிச்சு போட்டாச்சல்ல, டாக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்குவீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சிரிச்சு சொல்லிட்டு பேசுகிறப்போ அதை சொல்லுவார்.